வணக்கம். இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுங்கிறது பல மேடு பள்ளங்கள், பல திருப்புமுனைகள் நிறைஞ்ச ஒரு பெரிய கதை. ஆனா அதுல சில வருஷங்கள் மட்டும் ரொம்பவே ஸ்பெஷல். வரலாற்றோட போக்கையே மாத்தி எழுதும். அப்படி ஒரு வருஷம்தான் 1916. பிரிஞ்சு கிடந்த தலைவர்கள், சிதறி கிடந்த இயக்கங்கள்னு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து போராட்டத்துக்கே ஒரு புது உத்வேகத்தை கொடுத்த ஒரு முக்கியமான வருஷம் அது. அப்படி என்னதான் நடந்தது அந்த ஒரு வருஷத்துல? எப்படி ஒரே ஒரு வருஷம் இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தோட திசையே மாத்துச்சு? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல நாம பார்க்க போறது மக்கள் மத்தியில உருவான ஒரு பெரிய எழுச்சி. தன்னாட்சி வேணும், அதாவது எங்க ஆட்சியை நாங்களே பாத்துக்கிறோங்கிற குரல் நாடு முழுக்க ரொம்ப வலுவா ஒலிக்க ஆரம்பிச்சது. இதுல இருந்துதான் 2 சக்தி வாய்ந்த தன்னாட்சி சங்கங்கள் புட்டின. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 தனித்தனி இயக்கங்கள், ஆனா குறிக்கோள் ஒண்ணுதான். ஏப்ரல் மாசம் பெல்காம்ல திலகர் ஒரு சங்கத்தையும், செப்டம்பர்ல சென்னையில அன்னிபெசன்ட் அம்மையார் இன்னொரு சங்கத்தையும் தொடங்குறாங்க. அவங்க தங்களோட செயல்பாட்டு பகுதிகளை சூப்பரா பிரிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். இதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லாம தன்னாட்சி கொள்கையை இந்தியா முழுக்க ரொம்ப வேகமா பரப்ப முடிஞ்சது. 1916ல இந்த மாற்றம் அரசியல் இயக்கங்களோட மட்டும் நின்னுடல. சமூகம், கல்வின்னு எல்லா துறைகள்லயும் புது அலைகள் அடிக்க ஆரம்பிச்சது. இந்த எல்லா மாற்றத்துக்கும் நடுவுல இருந்த தொடர்பு என்ன? வாங்க பார்க்கலாம். அதே வருஷம் நவம்பர்ல தென்னிந்தியாவுல ஒரு புது சக்தி வாய்ந்த குரல் எழுந்தது. தியாகராயர், டி.எம். நாயர் போன்ற தலைவர்கள் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குறாங்க. பிராமணர் அல்லாத மக்களோட உரிமைகளுக்காக போராட அவங்க பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த அமைப்பு தான் பின்னாடி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய சக்தியா மாறின நீதி கட்சி. இன்னொரு பக்கம் கல்வியிலையும் ஒரு சின்ன புரட்சி நடந்துச்சு. அன்னிபெசன்ட் அம்மையார் ஆரம்பிச்ச மத்திய இந்து கல்லூரிய பண்டித மதன்மோகன் மாலவியா பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தினார். இது வெறும் ஒரு கல்விக்கூடம் இல்ல, தேசியவாத சிந்தனைகளோட ஒரு கோட்டையாவே மாறுச்சு. சரி, இப்போ வருஷத்தோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். இந்த எல்லா சின்ன சின்ன ஓடைகளும் சேர்ந்து ஒரு பெரிய நதியா மாறின இடம், அதுதான் டிசம்பர் மாசம் நடந்த லக்னோ காங்கிரஸ் மாநாடு. பல வருஷமா இருந்த பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்ச ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அது. இந்த வரலாற்று மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் அம்பிகா சரண் மஜும்தார். அவர் தலைமையில தான் இந்திய அரசியலையே தலைகீழா மாத்த போற 2 பெரிய சம்பவங்கள் நடக்க போகுது. லக்னோல நடந்தது ஒண்ணுல்ல, 2 மெகா ரியூனியன். முதல் இணைப்பு 1907 சூரத் பிளவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 வருஷமா பிரிஞ்சு கிடந்த காங்கிரஸோட மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்னு சேர்ந்தாங்க. இரண்டாவது, இதைவிட முக்கியமானது, இந்திய தேசிய காங்கிரசும் முஸ்லிம் லீகும் கைகோர்த்தாங்க. இதுதான் புகழ்பெற்ற லக்னோ ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான அம்சம் என்ன? பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா 2 கட்சிகளும் சேர்ந்து போராடணும்னு முடிவு செஞ்சாங்க. இதுக்காக காங்கிரஸ் ஒரு பெரிய விட்டு கொடுப்ப செஞ்சது. முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதிகள்ங்கிற முறைய, அதாவது முஸ்லிம் வேட்பாளருக்கு முஸ்லிம் வாக்காளர்கள் மட்டுமே ஓட்டு போடுற முறைய ஏத்துக்கிட்டாங்க. இந்த வரலாற்று ஒற்றுமைக்கு முகமது அலி ஜின்னாவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையை கொண்டு வந்ததால தான் சரோஜினி நாயுடு அவரை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர்னு கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த காலகட்டத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஏன் இந்த 1916ஆம் வருஷத்தை நாம ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனைன்னு சொல்றோம்? சிம்பிளா சொல்லணும்னா 1916 ஒரு திருப்பு முனை. ஏன்னா 1, பிரிஞ்சு கடந்த காங்கிரஸ் ஒன்னாச்சு. 2, அதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு இந்து முஸ்லிம் அரசியல் ஒற்றுமை உருவாச்சு. 3, தன்னாட்சி இயக்கம் மூலமா சாதாரண மக்களும் போராட்டத்துக்குள்ள வந்தாங்க. கடைசியா சமூகத்தோட எல்லா மட்டத்திலிருந்தும் உரிமை குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. இது எல்லாம் சேர்ந்துதான் 1916 ஒரு ஸ்பெஷல் வருஷமா மாத்துச்சு. 1916ல உருவான இந்த ஒற்றுமை ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சந்தேகமே இல்ல. ஆனா அது நீடிச்சுதா? ஒற்றுமைக்காக அன்னைக்கு ஏத்துக்கிட்ட அந்த தனி தொகுதிகளுங்கிற ஒரு விஷயம் பின்னால இந்திய துணைக்கண்டத்தோட தலைவிதியே மாத்தி எழுதும்னு அப்போ யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? இதுதான் வரலாறு நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய கேள்வி.